செத்ததுக்கான பெனால்டி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. என்கிட்டதான் தரமான சம்பவம் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் அந்த ஆபத்தான மான்ஸ்டர்ஸ் மேல பயன்படுத்தி அதுங்க எல்லாத்தையும் தரமான முறையில தோக்கடிச்சு என்னோட பாயிண்ட்ஸ் நான் ஏத்த போறேன். என்ன இது? நான் பிகினர்ஸ் ஏரியாவை மொத்தமா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். Highest strength, enchant hellflame, apocalypse. மீதி இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவ இந்த பாம்பை தடுக்காம அப்புறம் சாகடிக்காம தோக்கடிச்சு செகண்ட் டேலுக்கு போயிருக்கணும். உண்மையாவே ஒரு பிராண்ட் நியூ பிளேயரால இத முடிச்சிருக்க முடியுமா? ஆனா ரக்குரு இத ரொம்ப ஈஸியா முடிச்சிருவான். நினைச்ச அளவுக்கு மோசம் இல்ல. நான் கத்துக்கிட்ட வித்த எல்லாத்தையும் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வர மான்ஸ்டர் ஸ்பான் டே இல்லனா நைட்ட பொறுத்து தான் மாறுது. அந்த வெப்பன் செல்லர் சொன்ன பெரும்பாலான நைட் வர மான்ஸ்டர்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமாவும் ஆபத்தாவும் இருக்கும். இது என்னோட லெவல் ஏறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம எனக்கு இது புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா குறிப்பா இந்த குட்டி சத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே, இவனை எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும். ஃபாரஸ்ட் காப்லினை கம்பேர் பண்ணும்போது இதோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கு ஹெச்பி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ஃபைட்டிங் ஸ்டைல்ல ஃபெயின்ஸ் வாழ்நாள் ஃபுல்லாவே அது செஞ்சுட்டு வருது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. ஏய், இப்படி கத்தி கூச்சல் போட்டு மத்த மான்ஸ்டர்ஸ் கூப்பிடுறது உனக்கு வெக்கமா இல்ல? இது ஒன்னையே என்னால சமாளிக்க முடியல, மத்ததெல்லாம் ஒன்னா வந்தா இப்போ இங்க இருந்து ஓடிட்டாதான் என்ன நான் காப்பாத்திக்க முடியும். ஓடுறதா? என்ன பயந்து தோத்து போக போறியா? முடியாது. தோத்து போறது என்னோட சரித்திரத்திலே கிடையாது. இவ்வளவுதானா உன்னோட வீரம்? கூட்டமா வந்து என்ன கும்மி அடிச்சிடலான்னு பாத்தீங்களா? நான் தான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். காட் டயர் கேமை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் இதுக்குள்ள மூழ்கி போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த கேம்ல எஸ்எல்எஃப்க்கு இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நாள்ல, அதுவும் இந்த நொடியில நான் உண்மையான ஷாங்கிரிலா ஃப்ரண்டயரை நேருக்கு நேர் சந்திச்சேன். Unique monster, like again the Night Slayer encountered. யூனிக் மான்ஸ்டரா?痛い恋の指が叫ぶんだよ。ここで終わるだって泣くんだ。止まるんだよ、帰るんだよ。無理なんて思いたくもない。目指したゴールが次走り出すためのスタートラインになる。絶望も割とちょっとなるぜってやってやるってことがどこまでもいけるはずなのにここが限界と見間違う楽勝もたまに必要揺れるぜ
いつだって本気でやれやもうちょっとだけ届くくらいにしといて燃えちゃうくらいのエースやらせてஇசத்தும்காக நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஸ்டாச்சுவா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இது? இதுக்கு முன்னாடி இத இங்க நான் பார்த்ததே இல்லையே.